வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி. இன்னைக்குரிய வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 5 நிமிஷ டைம் ஃப்ரேம் சார்ட். இதுல நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் 25ஆம் தேதி எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்குன்னு பார்க்கலாம். மார்க்கெட் ஓப்பனிங் 23,751. நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல் 1 ஜோன்ல ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி பார்த்தோம்னா கீழ் நோக்கி இறங்கி நமக்கு இங்க பைவட் பாயிண்ட் ஜோன்ல என்ட்ரி ஆகாமலே திரும்ப என்ன ஆயிருக்குன்னா இந்த ரெசிஸ்டன்ட் 1 லெவல ஜோனை எக்ஸிட் பண்ணியிருக்கு. எக்ஸிட் பண்ணி இங்க எக்ஸாக்டா நமக்கு பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ட் லெவல் 2 ஜோன்ல என்ட்ரி ஆயிருக்கு. எக்ஸிட் ஆகாம திரும்ப நமக்கு கீழ் நோக்கி மார்க்கெட் ரெசிஸ்டன்ட் 1 லெவலையும் பிரேக் அவுட் பண்ணி பைவட் பாயிண்ட் ஜோன்ல என்ட்ரி ஆகாம ரெண்டுக்கும் நடுவுலயே மார்க்கெட் ராலி பண்ணி 23,668ல க்ளோஸ் ஆயிருக்கிறத பார்க்குறோம். இப்போ நமக்கு நிஃப்டி தொடர்ந்து பார்த்தோம்னா ஒரு அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டு இருந்தது. இப்போ நமக்கு ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கிறத பார்க்க முடியுது. நிஃப்டியோட எக்ஸ்பைரி இந்த வாரம் இருக்கிறது இதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கலாம். அடுத்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 1 மணி நேர டைம் ஃப்ரேம் சார்ட். இதுல இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்குன்னு முதல்ல பார்க்கலாம். ஹை லெவல் 23,869. நமக்கு இங்க 23,600 தாண்டி 23,800ஐயும் தாண்டிருச்சு. 24,000 பிரேக் பண்ணிருக்கான்னு பார்த்தோம்னா பிரேக் பண்ணல. நமக்கு இந்த ஜோன்லயே நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கு. சப்போர்ட் லெவல்ல பார்த்தோம்னா 23,350 வச்சிருக்கோம். இங்க லோ லெவல் நமக்கு 23,601 தான். ஸோ நமக்கு சப்போர்ட் லெவல் ரீச் ஆகல. 2 ரெசிஸ்டன்ட் லெவல் மட்டும் நமக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு. இப்போ இந்த பிட்ச் ஃபோர்க் அனாலிசிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து நேற்றைக்கு ஒரு ஏற்றம் கொடுத்து ஒரு இறக்கத்தை கொடுக்கறத இங்க நம்ம பார்க்க முடியுது. ஆனா இன்னும் நமக்கு இந்த பிட்ச் ஃபோர்க்கோட மேல இந்த லைனை நமக்கு இன்னும் இங்க டச் பண்ணல. இந்த லைனை நமக்கு டச் ஆச்சு அப்படின்னா இங்க இந்த சார்ட் பேட்டர்னோடையும் நமக்கு மேட்ச் ஆகுறத பார்க்க முடியுது. இந்த லைனை டச் பண்ணுச்சுன்னா நமக்கு ஒரு இதை தாண்டுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இன்னும் இந்த லைன் நமக்கு டச் ஆகல. டச் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன ஆயிருக்குன்னா கீழ் நோக்கி இறங்கி இருக்கு. இப்போ இந்த கீழ் நோக்கி இறங்குனது நமக்கு இந்த சப்போர்ட் லெவல் 1 வரைக்கும் வருதா இல்ல நமக்கு இந்த மிட்லைன் வரைக்கும் அடுத்து வருதா அப்படிங்கிறதையும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை வச்சே நம்ம ஈஸியா அனலைஸ் பண்ணலாம். அடுத்து 4 மணி நேர டைம் ஃப்ரேம் சார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் நமக்கு கடந்த ஒரு வாரமா எல்லாமே ஒரு கிரீன் சிக்னல். இந்த இடத்துல நமக்கு ஒரே ஒரு ரெட் சிக்னல் வந்தது. ஆனா முதல் பாதி நமக்கு பையரோட டாமினேஷன் தான் இருந்துச்சு. 25ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2 கேண்டிலுமே செல்லரோட டாமினேஷன்ல க்ளோஸ் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. முதல் பாதியில பார்க்கும் பொழுது ஹை லெவல் முதல் பாதியில தான் டச் ஆயிருக்கு. டச் ஆகி பார்த்தோம்னா செல்லரோட டாமினேஷன் அதிக லெவல்ல இருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்து இரண்டாவது பாதியிலையும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முதல் பாதியோட ஹை லெவலை பீட் பண்ணல. அதே சமயம் நமக்கு 24ஆம் தேதிக்குரிய ஹை லெவலை உடைச்சு லோல கீழே தான் இறங்கி க்ளோஸ் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. இப்ப இது ஒரு நமக்கு ஏற்ற இறக்கத்தை காமிக்குது. இந்த இறக்கம் தொடருமா அல்லது திரும்ப நமக்கு மார்க்கெட் மேல் நோக்கி நகருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இந்த வாரத்துல எக்ஸ்பைரி இருக்கிறதுனால நமக்கு சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் மார்க்கெட்ல நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியோட 5 நிமிஷ டைம் ஃப்ரேம் சார்ட்ல இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். மார்க்கெட்டோட ஓப்பனிங் 51,874. 2 லெவலுக்கும் நடுவுல ஓப்பன் ஆகி மார்க்கெட் நமக்கு நேத்திக்கு ஒரு இறக்கத்தை சந்திச்சு பைவட் பாயிண்ட் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு பைவட் பாயிண்ட் ஜோன்ல என்ட்ரி ஆகி 51,607ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது பேங்க் நிஃப்டியோட 1 மணி நேர
டைம் ஃப்ரேம் சார்ட்ல இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஹை லெவல் பார்க்கும் பொழுது 52,063 52,000 நமக்கு பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. அப்போ இந்த லெவல் நமக்கு ரீச் ஆயிடுச்சு. 52,063 தான், நமக்கு 300 கிட்ட வரல. க்ளோசிங் பாயிண்ட் 51,607. நமக்கு இந்த முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. க்ளோசிங் லோ லெவல் பார்க்கும் பொழுது 51,429. நமக்கு இங்க 51,000க்கு பேங்க் நிஃப்டி மூவ் ஆகல. அடுத்து இந்த பிட்ச் ஃபோர்க்ல பார்க்கும் பொழுது நமக்கு அதே மாதிரி இங்க டாப் லைனை இன்னும் பேங்க் நிஃப்டி டச் பண்ணல. டச் பண்ணாமலே ஒரு சின்ன ரிவர்ஸ் கொடுத்துருக்கு. இதுக்கு இந்த வார எக்ஸ்பெரி நமக்கு ஒரு மிக அதிகபட்ச காரணமா இருக்கலாம். இப்போ அடுத்து நமக்கு இது எங்க வரைக்கும் வரலாம், இதே இறக்கம் தொடர்ந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த சார்ட்டோட பேட்டர்னை வச்சு நம்ம ஈஸியா அனலைஸ் பண்ணலாம். மேலும் அதுக்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து 4 மணி நேர டைம் ஃப்ரேம் சார்ட்ல நிஃப்டி மாதிரியே பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நமக்கு தொடர்ச்சியா ஒரு ஏற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருந்த பேங்க் நிஃப்டி இரண்டு பாதியிலையுமே நமக்கு செல்லரோட டாமினேஷனை அதிக லெவல்ல கொடுத்துருக்கத பார்க்கலாம். முதல் பாதியில தான் அதிகபட்ச அளவை தொற்றுக்கு. இரண்டாவது பாதி முதல் நாளோட ஹை லெவலை உடைச்சு கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் நமக்கு இந்த லோ லெவலை உடைக்கல, இங்கேயே நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் செல்லரோட டாமினேஷன் அதிக லெவலில் இருக்குன்னா அடுத்த நாள் ஓப்பனிங் நமக்கு செல்லரோட டாமினேஷன் கொஞ்சம் அதிக லெவல்லே இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.